குருவாயூர் பக்கத்தில் சேலப்பரம்பு என்றொரு நம்பூதிரி பிராமணன் இருந்தார். அவர் தமது குலாச்சாரத்தை தொடர்ந்து ஒரு நாயர் வீட்டில் சம்பந்தம் வைத்துக் கொண்டிருந்தார். ஸ்ரீ குருவாயூரப்பன் சன்னதியில் எப்போதும் பிராமணர்களுக்கு சாப்பாடு போடுவது வழக்கம். குறித்த நேரத்தில் சேலப்பரம்பு ஸ்ரீ அப்பன் சன்னதியில் தன் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு போய்விடுவார். வயது 96 ஆகிவிட்டது. ஒரு நாள் சாப்பிடும் முன் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தார் சேலப்பரம்பு. அந்த சமயம் நாராயணியம் எழுதிய நாராயண நம்பூதிரி குளத்தில் அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்தார். நாராயண நம்பூதிரிக்கு சேலப்பரம்பின் நிலை கண்டு மிக்க துக்கமும் இரக்கமும் உண்டாயிற்று. உடனே சேலப்பரம்பை அழைத்து, ஓ சேலப்பரம்பே, அநியாயமாக பிராமண ஜென்மத்தை வீணாக்கி விட்டீரே, வயது அதிகமாகிவிட்டதே, இனி கடைத்தேறுவதுதான் எப்படி என மனமுருக கூறினார். அச்சொற்கள் சேலப்பரம்பின் மனத்தில் நன்கு தைக்கவே அவர் உணர்ச்சி மேலிட்டு, ஆகா, நான் மோசம் போய்விட்டேன், என்னை கடைத்தேற செய்யும் தெய்வம் தாங்கள்தான் என கதறிக்கொண்டு ஸ்ரீ நம்பூதிரி அவர்களின் கால்களை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டார். ஸ்ரீ நம்பூதிரி அவர்களும் கருணையோடு, கவலை வேண்டாம், தயாநிதியான ஸ்ரீ குருவாயூரப்பனை அந்தரங்க பக்தியோடு சேவை செய்து வந்தால் அவசியம் அனுகிரகிப்பார் என கூறினார். உடனே சேலப்பரம்பு ஸ்ரீ அப்பனின் சன்னதியில் ஓடிச் சென்று தனது சரீரம் முழுவதும் பூமியில் பதிய வணங்கி, ஹே குருவாயூரப்பா, என் மேல் கருணை இல்லையா? துருவனுக்கு 4 மாதங்களில் தரிசனம் கொடுத்தாய், பிங்களைக்கு உடனே தரிசனமும், பரீட்சித்துக்கு 1 வாரத்தில் முக்தியும், கட்வாங்கனுக்கு 1 முகூர்த்தத்தில் முக்தியும் கொடுத்தாயே. இப்பாவி பிராமண ஜென்மம் எடுத்தும் 96 வயதை வீணாக்கிய அதமனுக்கு கொஞ்சம் கருணை காட்ட மாட்டாயா என கதறி பூமியில் வீழ்ந்து நமஸ்காரம் செய்தார். உடனே ஸ்ரீ அப்பன் வாய் திறந்து, நீ முன் சொன்னது நிஜமா என்று கேட்க, ஆம் அப்பனே என்றார் சேலப்பரம்பு. உடனே ஸ்ரீ அப்பன், அப்படியானால் சேலப்பரம்பே இங்கே வா என்று திருவாய் மலர்ந்து அருளி சேலப்பரம்பை தம்மோடு ஐக்கியம் செய்து கொண்டு விட்டார். கீழே நமஸ்காரம் செய்து வெகு நேரமாகியும் எழுந்திராத சேலப்பரம்பை ஜனங்கள் தட்டி எழுப்பவே அங்கே கிடந்தது வெறும் உடல்தான் என்பதையும் ஸ்ரீ அப்பன் அவரது ஜீவனை ஏற்றுக்கொண்டு விட்டதையும் உணர்ந்தனர். சடலத்தை அப்புறப்படுத்தினர். ஸ்ரீ குருவாயூரப்பன் கருணையை எண்ணி எண்ணி வியந்தனர். ஸ்ரீஹரையே நமக, ஸ்ரீஹரையே நமக, ஸ்ரீஹரையே நமக.